அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்கள் இஸ்லாமிய உலகத்தில் இருந்து கொண்டிருந்தோம். இலங்கையிலையும் கிட்டத்தட்ட 80% இஸ்லாமியர்களுக்கு சீனி வியாதி உண்டு. இந்த சீனி வியாதிக்கு நோன்பு பிடிக்கலாமா என்பதை பற்றிய ஆராய்ச்சிகள் நிறைய உண்டு. உண்மையிலேயே மிக அதிரடியாக பாதிக்கப்படுகின்ற சீனி வியாதி உள்ளவர்கள் இன்சுலின் தான் கட்டாயம் பாதிக்க வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட ஜுவனைல் டயபெட்டிக் என்று நாங்கள் சொல்கின்றோம். மிக இளம் பராயத்திலேயே இன்சுலின் சுரக்காமல் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த டயபெட்டிக் ஆக்கள் நோன்பு பிடிப்பது கஷ்டம். அது அவர்களுக்கு விதிவிலக்கு நாங்கள் சொல்கின்றோம். அந்த நோயாளிகளுக்குள்ளே அதுல வரும். ஆனால் சாதாரணமாக 35-40 வயதில் இப்போது எல்லாரும் சொல்வார்கள் எங்களுக்கு சுகர் இருக்கின்றது, நாங்கள் மருந்து குடிக்கின்றோம் என்று. இவர்களுக்கெல்லாம் இது ஒரு சொல்லப்பட்ட மருந்துதான் இந்த நோன்பு. உண்மையிலேயே வெரி ரீசன்ட்லி நடந்த ஆராய்ச்சியின்படி 300 வெரி மைல்ட் டயபெட்டிக் நோயாளிகளை, முஸ்லிம் நோயாளிகளை நோன்பு பிடித்த பிறகு செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தருக்குமே சுகர் இருக்கவில்லை. ஆகவே குறிப்பாக இந்த நாங்கள் நோன்பு பிடிக்கும் போது உடம்பிலே சில மாற்றங்கள் நடக்கின்றன. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், உடம்பில் உள்ள சுகர் கொஞ்சம் குறையுது, பிளட் சுகர் குறையும். அது மாதிரி கொலஸ்ட்ரால் குறையும். அது மாதிரி பிரஷர்ல 2 பிரஷர், ஒன்று சிஸ்டலிக் என்று சொல்வார்கள் 120, டயஸ்டலிக் என்று சொல்லுகின்ற அந்த கீழே வர 80. அந்த 80ல ஒரு மாற்றம் நடக்காது, ஆனால் அந்த 120லே கொஞ்சம் குறையும். ஆகவே இந்த 3 பிரச்சனையும் உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், பிரஷர் கூடினவர்கள், மைல்ட் டயபெட்டிக்கான ஆட்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு மருந்து நோன்பு. ஆக இவர்களை நாங்கள் நோயாளிகள் விதிவிலக்கு என்று சொல்வதல்ல, அந்த நோயாளிகளுக்கு கொடுக்கின்ற ட்ரீட்மெண்ட் தான் இந்த நோன்பு என்று கொடுக்கலாம். ஆகவே எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்திலே எல்லாவற்றுக்கும் ஜகாத் உண்டு. இந்த நோன்பு காலம் தான் நாங்கள் அதிக அளவு ஜகாத்தும் கொடுக்கின்றோம். உடலுக்குரிய ஜகாத் இந்த நோன்புதான் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். அதாவது எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டுமா இருந்தால் இந்த நோன்பு தான் அந்த ஜகாத். இந்த நோன்பின் மூலம் 3 முக்கியமான ஆசைகள் அல்லது பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், மனிதன் ஒரு மிருகம் என்ற படியினால் பாலியல் உணர்ச்சிகள் உண்டு. இதுபோன்று கோப உணர்வுகள் அதிகளவிலே உண்டு. 3வதாக ஆன்மீக உணர்வுகளும் உண்டு. இந்த முதல் 2 உணர்வுகளையும் குறைத்து ஆன்மீக உணர்வுகளை கூட்டுவதன் மூலம்தான் ஒருத்தன் சுகதேகியாகின்றான் என்பதை இஸ்லாம் அன்று கூறினாலும், இன்று மற்ற எல்லா விதமான முழுக்க, அதாவது சயின்ஸாக இருந்தால் என்ன அல்லது வேறு ஆர்ட் ஆஃப் லிவிங் என்னத்திலையும் இதைத்தான் சொல்வார்கள். இதுல பேசிக் இஸ்லாமும் குர்ஆன் தான். இதெல்லாம் சொல்லியிருக்கு. இந்த 3, அதாவது ஆன்மீக விளைவுகள் அதிகப்படுத்தி இந்த கோபம் போன்ற விடயங்களை குறைத்து பாலியல் அந்த உணர்ச்சிகளையும் குறைப்பதற்கு நோன்பு ஒரு பெஸ்ட். எங்களுக்கு தெரியும், நான் சொல்லதால் இளைஞர்களை நோக்கி நீங்கள் வசதி படைத்தவர்கள் அல்லது பலவீனம் இல்லாமல் இருந்தால் திருமணம் முடியுங்கள், பலவீனமாக இருந்தால் நோன்புடிங்கள் சொல்லியிருக்கிறார். இதை நான் ஏன் திருப்பி கூறுகின்றேன் என்றால், இந்த இஸ்லாம் ஒரு இயற்கையுடன் இரண்டு கலந்த என்ற ஒரு சப்ஜெக்ட் இங்க மிக மிக துல்லியமாக விளங்கப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக இந்த நோன்பு காலங்களில் அநேகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அநேகமாக இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் போன்று சிலர் வாத நோய் உள்ளவர்கள். மற்றது அதாவது இந்த நேரத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. இப்படியான நோய் உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? உண்மையிலேயே அந்த ஒரு நோய் கேட்டது போன்று எந்த ஒரு நோயாளியும் அதிக அளவிலே பாதிக்கப்பட்ட சீரியஸான ஒரு நோயாளியாக இருந்தால் அவருக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய, அவருக்கு அது ரைட்டும் இல்லை, இஸ்லாம் அதை ஒப்ளிகேஷனாகவும் ஆக்கவில்லை. ஆனால் மற்ற விடயங்களிலே நான் முன்பு சொன்னது போன்று நோயாளிகள், பிரியாணிகள் என்று சொல்லும் போது பிரியாணி என்றால் யார், நோயாளி என்றால் யார் என்று பிரிப்பது மிகவும் கஷ்டமான விடயம். இதற்காக வேண்டிதான் குறிப்பாக இந்த நீங்கள் சொல்லுகிற இந்த வாத வருத்தங்களுக்கு உண்மையிலே நோன்பிற்கும் பெரிய அளவில் தொடர்பில்லை. முக்கியமாக நான் இங்கு ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது இந்த மருந்தாக்க தொகுதியிலே ஏற்படுகின்ற அட்வான்ஸ்களினால் இப்போது ஒரு மருந்தை
ஒரு தரம் குடித்தால் போதும் என்று மருந்துகள் உண்டு. சில வேளைகளில் 2 தரம் குடித்தால் போதும், 3, 4, 5 தரம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இப்போது நீங்கள் சொல்லுகின்ற போன்று வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்துகள் உண்டு. ஒரு 24 மணித்தியாலத்துக்கு ஒரு வில்லையை பாவித்தால் போதும். ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் முன்பு கூறியது வந்து இப்போதே அவர்கள் தயார்படுத்த வேண்டும். அப்ப அந்த வில்லைகளை பாய்ப்பதன் மூலம் இந்த வாத நோய்கள் ஒன்றும் பிரச்சனையாக வராது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த டயபெட்டிக்காக இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் நோம்பு பிடிக்க இயலுமா என்பதை பற்றி அந்த ரிசர்ச்சில தான் அவர்கள் உண்மையிலேயே நோம்பு பிடிக்க வேண்டுமா, அவர்கள் நோம்பு பிடித்தால் அதாவது பாதுகாப்பாக இருக்குமா, அந்த பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர்கள் அந்த வீட்டிலே அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்து கொள்ள முடியுமா, இவ்வாறு செய்யும் போது அவருக்கு நன்மைகள் மோ குட் தென் ஹாமா அல்லது தீமைகள் தான் அதிகம் உண்டா என்பதை ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு நோயாளிகளாக நாங்கள் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும். பார்த்து அவர் வீட்டிலே அவருடைய சுகரை செக் பண்ண கூடியவராக இருக்கலாம். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப ரத்தம் எடுத்து சோதிக்கலாமா? அப்ப ரத்தம் பரிமாற்றலை பற்றி ஆமா, இந்த நேரத்தில் ஒரு நீண்ட நேரம் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். டாக்டர், நான் கேட்க வேணும், நோம்பு திறக்கும் போது ஷார்ட் ஈட்ஸ் எல்லாம் தானே சாப்பிடுறோம், அது ஆயிலியா இருக்கிறதுனால இந்த மிச்சம் பேருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் கூட வரதா டாக்டர் கமால் சொன்னார் ஒரு ப்ரோக்ராம்ல. அந்த நோம்பு திறக்கும் போது ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு பார்த்தா எவ்வளவு பேர் ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்றதாவும், ஆயிலி ஃபுட் அவாய்ட் பண்ணினா நல்லது. அப்படின்னா நோம்பு திறக்கும் போது ஷார்ட் ஈட்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஃபுட் நாங்க எடுக்கலாம்ன்றத கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். நோன்பு திறப்பதற்கு 2 முக்கியமான பதார்த்தங்கள் நல்லதென்று கூறலாம். ஒன்று ஈத்தம்பழம், அடுத்தது ஜம்சம் தண்ணீர், அத்துடன் சாதாரண தண்ணீர். இந்த வேளைகளிலே இந்த சிட்ரிக் அசிட் உள்ள, அதாவது தோடம்பழச்சாறு அல்லது எலுமிச்சஞ்சாறு அல்லது தெம்பிலி போன்றவற்றை நாங்கள் அதிக அளவிலே குடிக்க முடியும். நாங்கள் அவற்றை மிக ஐதாக்கி குடிக்க வேண்டும். அத்துடன் நோன்பு சிறந்தவுடனே ஒரு டேஸ்டான சாப்பாடு இல்லாமல் சாப்பிட முடியுமா என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் அளவுக்கு மிஞ்சினால் அதிகம் அமுதும் நஞ்சு என்று. அதே போன்றுதான் நீங்கள் ஒரு பெட்டி சாப்பிடுவதா இருந்தால் ஒன்று சாப்பிடுவதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் நினைக்கின்றேன் அதன் மூலம் ஒரு வருத்தம் வராது. ஆனால் நீங்கள் 9 ஒன்றாக வைத்து எல்லாத்தையும் ஒன்றாக பிடித்துவிட்டு எங்களுடைய மறைந்த நியாஸ் ஹசரத் அவர்கள் கூறுவது போன்று நோன்பு திறந்த பிறகு 2 பேர் வேணும் ஆளை தூக்கி விடுறது, அந்த அளவு நாங்கள் பிடித்தால் அது கஷ்டமாகத்தான் இருக்கும். இங்கு நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக உணர வேண்டும். நாங்கள் சக செய்வதும் நோன்பு சிறப்பதற்கும் அந்த இவ்வளவு நேரம் அந்த பசித்தோடு இருந்த எல்லாவற்றையும் ஒரேடியாக போட்டு நாங்கள் சாப்பிடுவதான நோக்கம் அல்ல. உண்மையிலேயே ஒரு மாற்று சமூகத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய சகர் அமைப்பை பார்த்தால் மிகவும் பயப்படுவார்கள். என்றால் எங்களுடைய மிச்ச நல்ல ஒரு ஒப்பீனியன் வைத்திருக்கிறார்கள், இவர்கள் உண்மையிலே ஃபாஸ்டிங் செய்கின்றார்கள் என்றால் அந்த சாப்பாட்டை பார்த்தால் பயந்து விடுவார்கள். இதே போன்றுதான் நான் முன்பே கூறினேன், ஒரேடியாக அதுவும் குறிப்பாக இந்த சுகர் உள்ளவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சாப்பிடாமல் நீங்கள் நிச்சயமாக பான் சாப்பிடலாம், அது போன்று ஒரு வடையோ ஒரு சோட்டிஸையோ ஒன்று சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம். ஆனால் அதை மாத்திரம் நான் தராவி தொழுவிட்டு வரும் வரைக்கும் எனக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் ஒரேடியாக சாப்பிட்டால்தான் இந்த பிரச்சனை வரும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே எல்லாவற்றிலும் நாங்கள் எங்களுடைய சமயோசித புத்தியை யோசிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப இன்றைக்கு நான் அதிக அளவிலே சாப்பிட்டு விட்டேன், எனக்கு சுகர் இருக்கின்றது என்றால் இரவு சாப்பாட்டை குறைக்க வேண்டும் அல்லது இன்சுலின் அளவை கூட்ட வேண்டும். இவ்வாறான அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் நாங்கள் இந்த நோன்பை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இன்றைய நிகழ்ச்சி மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நிறைய விடயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நாம் அழைத்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியும் இதன் தொடர்ச்சியாக அமையும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெறுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்று கலையகத்திற்கு வந்து நல்ல பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்ட கழுவவிலை வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய நிபுணர் டாக்டர் SFL அக்பர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கலையகத்தின் சார்பில் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி ஆரோக்கிய சந்திப்பு.